உங்கள ஒரு பிசினஸ் மேனுன்னு மட்டும் தான் நெனச்சேன். ஆனா நீங்க ஒரு லோக்கல் அப்பள கம்பெனிக்கு பிராண்டிங் மாடலா இருந்திருக்கீங்களே! என்ன புரியலையா? நதி அப்பளம். இந்த அப்பளத்த கடிச்சுக்கிட்டே, "அப்பளம் சூப்பரா இருக்கு" அப்படின்னெல்லாம் போஸ் குடுத்தீங்களே! எங்க அம்மாவோட தயாரிப்ப நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன். செம்மையா இருக்கு. அப்பளம்னா இது அப்பளம்! எனக்கு இது எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா. உங்களோட அந்த நதி அப்பளம் விளம்பரம் போஸ்டர எங்க வீட்ல ஒரு பழைய பெட்டிக்குள்ள இருந்தத நான் பார்த்தேன். அது எப்படியோ பழைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது தெரியாம வந்திருக்கும் போல. ஆமா. தெரியாம தான் வந்திருக்கும். சரி, அந்த விளம்பரம் மாதிரி நீங்க வேற எதுக்காச்சும் மாடலிங் பண்ணியிருக்கீங்களா? கேளுங்க. ஆக்சுவலா அதுவே என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கங்கிறதுனால தான் பண்ணேன். ஓ! அதுவும் இல்லாம அது என் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ். உங்க சொந்த ப்ராடக்ட்டா? ஆமா. பரவால்ல. உங்கள மாடல்னு சொன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. இந்த அப்பளம் விளம்பரம் மாதிரியே அடுத்தடுத்து ஒரு அண்டர்வேர் விளம்பரம், பீனாயில் விளம்பரம் இதெல்லாம் நீங்க நெனச்சு பாருங்களேன். உங்களுக்கு அதுல பெரிய எதிர்காலம் இருக்கு. எனக்கே தெரியாம என்ன ஃபோட்டோ எடுத்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு, இப்ப நீயே அத கிண்டல் பண்ணி வேற சறுக்கிறியா? காவேரி, பிஸியா? இல்ல, இல்ல வாங்க. கொஞ்சம் ஸ்கூல் வொர்க் இருந்துச்சு. அதான் பாத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் வந்தேன். நீ பிஸியா இருக்கேன்னா நான் அப்புறம் கூட வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல, இல்ல பரவால்ல. என்னன்னு சொல்லுங்க. நேத்து நான் விஜய் பிரதர அவரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். நீங்க எதுக்கு அவர பாக்க போனீங்க? எங்களுக்கு தான் அவர ஏற்கனவே தெரியும்ல காவேரி. நீ ஆக்சிடென்ட் ஆயி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் விஜய் பிரதரும் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப இருந்தே அவரும் நம்ம ஃபேமிலியோட நல்ல பழக்கம் தான். அதான் அவர பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்த கொஞ்ச நாள்ல அப்படி எல்லாரும் என்னதான் பழகுனீங்களோ தெரியல. அம்மா, யமுனா, கங்கா அக்கா, நர்மதா, இப்போ நீங்க இப்படி எல்லாரும் ரொம்ப அவர் கூட ஒட்டி உறவாடுறீங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு காவேரி. அதனால தான் உங்க அம்மா, அக்கா, யமுனா, நர்மதான்னு எல்லாருமே நீ அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. நீயும் ஏன் காவேரி அத பத்தி யோசிச்சு பார்க்க கூடாது? நீங்க ஒருத்தர் தான் பாக்கி. இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க கேக்குறதுலயும் என்ன தப்பு இருக்கு சொல்லு? விஜய் பிரதர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள உனக்கு அமைஞ்சா உன் லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா எனக்கு அதுல சந்தோஷம் இல்லையே. அதான் ஏன்னு கேக்குறேன் காவேரி. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவர் ஏற்கனவே கல்யாணமானவரு. அதுவும் இல்லாம அவருக்கு